வெல்கம் டு WDC ஸ்டாக். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் லெவல்ஸ் மட்டும் சில ஜஸ்ட்டு ஃப்ளோ பண்ணிடலாம். அடுத்து ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் இந்த மாதிரி டவுட்டாக இருக்குன்னா ரிசர்ச் பண்ணி எடுத்து போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தேன். வாட்ஸ்அப்லன்னு சொல்லியிருந்தேன்னா நேற்று பார்த்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீரோ நீங்களே எடுத்துருப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா 52,400 எடுத்திருப்பீங்க. ஏன்னா அது நான் நேற்று சொன்னது அதான் நடந்துச்சு. சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போதைக்கு நேற்று சொன்ன விஷயம் நடந்தது. இதுதான் எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆச்சு. சரிங்களா? பாருங்கள், ₹9 சம்திங் ₹8 இருந்தது. 230க்கு மேலே வந்து பஃபர் ஆகிட்டு மேலே வந்து ஒரு ₹18 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே போகலை. நான் தான் சொன்னேன், ஹீரோ வந்து ஒரு ஆக்டிவேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். மேலே அதுக்கப்புறம் எதிர்பார்க்காதீங்க. டபுள் த ப்ரீமியம் ஆனவனே வெளியே வந்துருங்கன்னு சொன்ன காரணம் அதுதான். ஏன்னா அவங்க பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது திக்கி போகும். பார்த்துருக்கீங்களா? அதாவது பொசிஷன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஹீரோ கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா டக்குன்னு திக்கி போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இது மொமெண்டம் இதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் வந்து மோசமாக இருந்தது, காலையில் தெரியும். பட் நான் காலையிலே வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த 52,400 தான் மார்க்கெட் வந்து ரவுண்டில் ஆஃப் முடியும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா ஸ்பாட் ப்ரைஸு ஃபியூச்சர் ப்ரைஸு ஈவனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதனால இதில் தான் ஜீரோ பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தேன். அது பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு இது ஹீரோ அப்ளை ஆகிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக இருந்தால் நீங்கள் அதை வந்து நீங்கள் பர்பஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. இல்லாட்டி ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் இது போகுமான்னு. ஒரு 1 வீக் போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள். இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் தான் உங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் புட் சைடு வந்து நீங்கள் பார்த்துட்டா தெரிஞ்சிருக்கும். 52,300 ஒரு ஹீரோ போச்சு. நான் நேற்று ஒரு வீடியோவில் நேற்று போட்ட வீடியோ சொல்லியிருப்பேன், 2 ஹீரோ கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பர்டிகுலராக வந்து சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். பட் ஒன்று எடுத்துக்கிட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண கூட சொல்லியிருப்பேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சைடு வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்கு நான் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹4 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, இதை நீங்கள் இதான் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா? இது வந்து இன்னைக்கு நடந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சைடு வந்து ஜாஸ்தியாக ஹெவியாக ரைட் ஆனதுனால உங்களுக்கு க்ளோசிங்னால கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? ஓஏ இது ஜாஸ்தியாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த மொமெண்டம் க்ளோசிங்னால கிடச்சது தான். அதனால தான் நான் வாட்ஸ்அப் சேனலில் போட்டு இதுக்கப்புறம் யாரும் இதை பார்த்து உள்ளே போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு சூட்சமமாக போட்டேன். சரிங்களா? நேற்று நீங்கள் பார்த்து வீடியோ எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா அது அந்த ஃபேக்டை வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுமேவும் உங்கள் ஓன் ரிஸ்க் எடுக்கணும். நல்லா பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிட்டு கரெக்டாக நடக்கான்னு பார்த்து தான் எடுக்கணும். அதுக்கு கான்ஃபிடென்ட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 235 மேலே போயிட்டு 240க்கு நியர் வந்தோடனே ₹6 பார்த்தீங்கன்னா ₹16 போயிருக்கு. ஒரு ₹10 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? டபுள் தி ப்ரீமியம் அதில் ஆச்சு. இது வந்து ₹10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து போனதில்லை. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது கிடைக்கிறது வந்து ஹீரோ தான். பட் அது மொமெண்டம் கிடைக்கும் போது இதெல்லாம் எடுக்க முடியும். இது மொமெண்டம் தெரியும், இது போக போகிற மொமெண்டம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத தெரியும். அப்போ வந்து இந்த ஹீரோஸ் எடுத்து பழகுங்க. ஆனால் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து பழகுங்க. நீங்கள் லாஸே புக் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது. இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்களுக்கு, அதாவது அன்னைக்கு ட்ரேடு எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு நாள் லாஸ் இவ்வளோ வந்தால் போதும், ப்ராஃபிட் இவ்வளோ வந்தால் போதும் நினைக்கிறவங்க ஒரு சின்ன ஒரே ஒரு லாட்டு மட்டும் போட்டு ரிஸ்க் வந்து ₹250 இல்லை ஒரு ₹300 ரிஸ்க் வச்சுட்டு கிடைச்சிச்சுன்னா டபுள் தான் கிடைக்கும். 600 கிடைக்கும், 100% ப்ரீமியம் கிடைக்கும். அப்படியே வெளியே வந்துடும். இல்லாட்டி அது போகவே கூடாது. அதுதான். ஆனால் இந்த ஹீரோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து இண்டிகேஷன் கொடுத்த ஹீரோ கிடையாது. நான் ப்ராப்பராக கொடுத்த இண்டிகேஷன் கொடுத்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்னிக்கலாக கொடுத்தது வந்து இந்த சைடு தான். அதாவது 52,400 நினைக்கிறேன். 52,400 பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு ப்ராப்பராக கொடுத்த ஹீரோ. ஏன்னா இது கரெக்டாக ஹீரோ வந்ததுக்கப்புறம் அடுத்து ஜீரோ ஆகி மார்க்கெட் போயிட்டே இருந்துச்சு. முடிஞ்சு போச்சா? இது வந்து டெக்னிக்கலாக நான் அனலைஸ் பண்ணி எடுத்த ஹீரோ. இது வந்து எனக்கு எப்பவுமே ஆக்டிவேட் ஆகிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துரும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணிருக்க மாட்டீங்க. முடிஞ்சதும் போய் பாருங்கள். சரி, ஓகே, ஃபைன். இன்றைக்கி நான் லெவல்ஸ் பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹீரோ ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். எங்கள் இந்த மணியில் வந்து ப்ரீமியம் எப்படி இருக்கு, இப்போ கால் சைடு இந்த மணியில் ப்ரீமியம் எப்படி இருக்கணும், புட் சைடு ப்ரீமியமில் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் எந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்கள். இது சொன்னோம்னா டைம் வேஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு தான் நிறையா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் அதை. ஓகே, நாளைக்கு வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, வீடியோ போட்டிருப்பேன். இந்த கன்சல்டேஷன் சொல்லக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அதனால இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பீரிஷ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பிரேக் அவுட் மேலே கொடுத்து இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் மேலே இருந்தால் புல்லிஷ் சென்டிமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். நான் வாட்ஸ்அப்லேயும் அப்பப்போ போட தான் செய்கிறேன். சரிங்களா?
இப்போ பாருங்க கரெக்டாக இதுக்குள்ள தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆயிருக்கு. பார்த்தீங்களா இந்த குட்டியா இவ்வளோ தான் ஹைட். இந்த 3 நாளுமே ட்ரேடு வந்து டே கேண்டில் இது. இந்த 3 நாளுமே இதை தாண்டவும் முடியாமல் கம்மியாகவும் முடியாமல் இருக்குது. வால்யூம் எதுவுமே அவ்வளோவா வந்து ஜென்ரேட் ஆகாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சென்டிமெண்ட்டாக பீரிஷ் சென்டிமெண்ட்டான்னு தெரியாத இடத்துல இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது கூடயே போயிட்டு கூடயே வரணும். பொசிஷனல் ட்ரேடிங் வைக்கிறவங்களும் இதை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்காங்களா, 2 பக்கமும் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. அவங்க ஒரு 2 பக்கமும் பையர்ஸும் சிலரும் ஈவனாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2வது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீரிஷ் சென்டிமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு க்ளோசிங் கொடுத்து அது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே க்ளோசிங் கொடுத்தாங்க. இன்றைக்கும் பாருங்கள் அந்த லெவல் மூவ் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம், ஸ்ட்ராங் ஓ இண்டிகேட்டருக்கு ஒன்று பிரேக் பண்ணால் நல்ல ரேலி கிடைக்கும், மேலேயோ கீழேயோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகிறாங்க. அது எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவசரப்பட்டு யாரும் இந்த டைமில் உள்ளே போய் மாட்டவே கூடாது. 3 நாள் நான் சொன்னேன் ஹை வொலாட்டிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஹை வொலாட்டிலிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வீக்லி அது என்னது எக்ஸ்பைரி ஃபுல்லாக முடிகிற போகிற டேஸ் இது. நாளைக்கு வியாழக்கிழமை டோட்டல் ஓவரால் எக்ஸ்பைரி முடியுது. ஸோ இன்னுமே ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேடுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஒன் டே டைம் ஃப்ரேமு அதை பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த டேக்கு நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், இந்த டேவை தாண்டி பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் கால் சைடுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுங்க. இதை டேவை கட் பண்ணி டேலோவை கட் பண்ணி கீழே போச்சுன்னா புட் சைடு வாய்ப்பு இருந்தால் எடுங்க. ஓஏயும் சப்போர்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, நீங்கள் ஓஏ வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விக்கு தான் பாருங்கள். இது க்ளோசிங் கூட சொல்ல முடியாது, இது ஃபுல்லாக விக்கு. இந்த ஃபுல் விக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹண்டிங்காக நடந்திருக்கு. இன்றைக்கி நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன், ஃபுல்லாக ஹண்டிங். நீங்களே பாருங்களேன், இன்றைக்கி மார்க்கெட் மாதிரி எப்போ இருக்குது நீங்களே பாருங்கள். நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அலுவலப்படுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டா? நீங்களே பாருங்கள், இங்கே உள்ளே போனால் வெளியே வர முடியுமா, இல்லை வெளியே வரணும்னு நினைக்கிறதா மார்க்கெட் விடுமா? இந்த மாதிரி நேரத்தில் வந்து சும்மா இருக்கிறது நல்லது. ஏன்னா வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப மோசமாக நடந்திருக்கு இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் ஐவியே கிடையாது. இது ஃபுல்லாக பாருங்கள், இப்படி மீன் முள்ளு மாதிரி அங்கோட்டு இங்கிட்டு போகிறதால யார் என்ட்ரி கொடுக்க முடியும், யார் எக்ஸிட் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? அதனால தான் சொல்கிறேன், இது இந்த மாதிரி மார்க்கெட்லேருந்து என்ட்ரி கொடுக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம், நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது நீங்கள் படித்து கூட பார்த்துருப்பீங்க. எக்ஸ்பிரி டைம் அன்னைக்கு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸ்பிரி டேயில் மட்டும் ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஃபியூச்சர் நோக்கி ஸ்பாட் போயிடும். அதாவது இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாருங்கள் 52,301 இருக்கா, 301 இருக்கா, இங்கே வைக்கிறேன் 52,301 இருக்குது பாருங்கள் பேங்க் நிஃப்டி. இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஃபியூச்சர் பார்த்தீங்களா ஈக்குவலாக இருக்கா? இந்த மாதிரி 0 கொண்டு வருவாங்க ஆக்சுவலாக. சரிங்களா? ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் மட்டும் தான் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி தான் வரும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும். சப்போஸ் இந்த ஸ்பாட் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நார்மல் இண்டெக்ஸ் ப்ரைஸு, அதை விட இந்த ஃபியூச்சர் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரீமியம் அர்த்தம். விச் மீன்ஸ் வந்து ஓகே இன்னும் புல்லிஷ் மார்க்கெட் இருக்கும், ஓரளவுக்கு மொமெண்டம் வந்து கால் சைடு கிடைக்கலாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். அதே இது ஸ்பாட் ப்ரைஸை விட ஃபியூச்சர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 52,301 இருக்கா, இங்கே வந்து 52,501 வச்சுங்க, 200 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டம் இருக்குன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் தியரட்டிக்கலாக. சரிங்களா? அதே இது இங்கே 52,301 இருக்குது, இங்கே வந்து 52,000 இருக்குது, 300 பாயிண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் 300 100 150 கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ப்ரீமியமில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பியரிஷ் சென்டிமெண்ட்டை மார்க்கெட் எதிர்பார்க்கலான்னு அர்த்தம். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. நிஃப்டி மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்கும் இப்போ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ. இப்போ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதான் வந்து இன்னைக்கு நான் கொடுத்தேன். நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 24,309 இருக்கு. அப்போ இன்னைக்கு க்ளோசிங் வந்து எவ்வளோ வச்சிருக்கு பார்ப்போமா? பாருங்க, இந்த இருக்கு பாருங்க 24,274. உங்களுக்கு எவ்வளோ காமிச்சிருந்தேன், 24,300 சம்திங் இருந்துச்சு ஃபியூச்சர். அதே இது பாருங்க உங்களுக்கு 24 சம்திங் தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த நிஃப்டி ஃபியூச்சர் பாருங்க 24,309 இருக்கு. பார்த்தீங்களா? அதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்க 24,309, இங்கே 24,274. இதை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, நியர்லி கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இது வந்து கால் சைடு போகிறதுக்கு நம்ம மொமெண்டம் கிடைக்கும்னு நினைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஐவி பார்க்கணும். ஐவி இன்ட்ரேட் வாலிடிட்டி பார்த்துட்டு ப்ரீமியம் எந்த ரேஞ்ச் இருக்குது வால்யூம்லாம் பேஸ் பண்ணிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். சரிங்களா? இப்படி தான் நோட் பண்ணுவாங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இப்படி தான் ட்ரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி இந்த ஜோன் தான் ட்ரேட் ஆயிருக்கு, பட் ரொம்பலாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, நாளைக்கு வந்து சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துச்சுன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா 24,300 இருக்கும். அதை தாண்டி போச்சுன்னா 24,400 வந்து ஒரு
மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் நாளைக்கு. சப்போஸ் இதை பிரேக் பண்ணி போச்சுன்னா மட்டும்தான் 24,500 வரைக்கும் போக சான்சஸ் ஆர் ஹை. அதே இது டவுனில் வந்து பிரேக் பண்ணி போச்சுன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,200. அதே பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு மேஜராக 24,100 வரைக்கும் வரைக்கும் பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. அதையும் பீட் பண்ணால் மட்டும்தான் 24,000 வரைக்கும் போகும். இந்த லெவலுக்குள்ளே நாளைக்கே போகுமான்னு சொல்ல முடியாது. பட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,400 ஆக்ட் ஆகும். மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2400 ஆக்ட் ஆகும். ஏன் நான் இது ஆக்ட் ஆகும்னு சொல்கிறேன்னா, எஸ்டேட் லோவை கட் பண்ணிட்டு கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று கரெக்டாக நான் சொல்கிறேன், நேற்றோட ஸ்விங் கீழே இருக்கு பாருங்கள், இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை கட் பண்ணி கீழே போனால் தான் அடுத்து வந்து இங்கே வரைக்கும் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு கேப் அப்னாலும் சரி கேப் டவுனாலும் சரி, ஃப்ளாட் ஓப்பனிங்னா இந்த லோவை கட் பண்ணிட்டு எஸ்டேட் லோவை கீழே போச்சுன்னா அடுத்து ரேலி ஆகிட்டே இருக்கும். இந்த டே ஹையை கட் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். அதனால நான் இந்த வந்து 24,500 வந்து அதுக்கு அடுத்த ஒரு மேஜர் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போ இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,200 இருக்கும். 24,300 வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு மைனர் அண்ட் இமீடியட் உடனே தடுக்கக்கூடிய லெவலாக இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,400 இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 2400 இருக்கும். இதுக்கு அடுத்தது லெவலில் தான் 24,000 24,500. நாளைக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ராங், ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பீரி வேறு கொஞ்சம் எப்படி மார்க்கெட் வந்து இதே மாதிரி ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளேயே முடியிருக்கிற வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அல்லது மினிமம் 24,400 ஜாஸ்தி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து 2400 வந்து ஜாஸ்தி சப்போர்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே மார்க்கெட் முடிக்க பார்ப்பாங்க. எப்படின்னா 24,300க்கும் அகைன் வந்து 24,200 முடிக்க பார்க்கலாம். எக்ஸ்பீரினால பார்க்கலாம், நாளைக்கு என்ன நடக்குது பார்க்கலாம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி சேம் தாங்க, அந்த கன்சல்டேஷன் கூட தான் கிடக்குது. ஆனால் ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து பாருங்கள் 52,300 இருக்குது. அடுத்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 52,400. இன்னைக்கு முடிஞ்சது சொல்கிறேன் இன்னைக்கு, சரிங்களா. அது நாளைக்கு வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து டே ஹையை கட் பண்ணி மேலே போச்சுன்னா எஸ்டே ஹையும் கட் பண்ண தான் பாருங்கள். அதாவது 2 டேஸ் ஹை 2 டேஸ் லோன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. 2 நாளோட ஹையை கட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா ரேலி கண்டிப்பாக கிடைக்கும். 2 நாளோட லோ கட் பண்ணி போச்சுன்னா வேல்யூ ரெடி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நாளைக்கு இந்த டேவை கட் பண்ணி மேலே போச்சுன்னா நாளைக்கு இப்போதைக்கு 52,400 சேம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே விக்கு தான் வச்சிருக்கு. நாளைக்கு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இல்லை மிடில் ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்தா கண்டிப்பாக 52,400 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 52,200 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், சரிங்களா. இந்த பார்த்தீங்களா, இந்த தளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இது வந்து கிட்டத்தட்ட எங்கே வருது பார்த்தீங்கன்னா 52,000 வரைக்கும் கீழே வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் விக் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓவர் தான், சரிங்களா. ஸோ 52,200 வரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் தான் 52,300 வந்து சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகுது, அது இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு 52,400 வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி இதை பிரேக் பண்ணி போனால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டா வேகமாக போகும், இல்லை கீழே பிரேக் பண்ணிட்டா கீழே வேகமாக வரும். நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்தால் இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கை கட் பண்ணிட்டு மேலே போய் இந்த ஹை கட் பண்ணி மேலே போனால் கால் சைடுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது இந்த லோ ஸ்விங் கட் பண்ணிட்டு கீழே போச்சுன்னா அந்த டே ஹையும் டே லோ இங்கே இருக்கு பாருங்க, எஸ்டே லோ, இதை கட் பண்ணிட்டு கீழே போச்சுன்னா உங்களுக்கு 52,200 கீழே போச்சுன்னா உங்களுக்கு கீழே ரேலி எதிர்பார்க்கலாம், சரிங்களா. அதாவது மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் கொடுக்குது. எப்போ ரேலி கொடுக்கும் தெரியாது. எப்பயுமே மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு ரேலி கொடுக்குறது வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு எல்லாமே இன்ஜெக்ஷன் ஜாஸ்தியாக ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு வொலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மி பண்ணுறாங்க. அதனால எக்ஸ்பைரி இல்லாத அன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்க. சப்போஸ் எக்ஸ்பைரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போகாமல் எக்ஸ்பைரி வந்து இல்லாமல் ஒரு வாரமோ 2 வாரமோ தள்ளி ட்ரேட் பண்ணி பாருங்க, ப்ரீமியம் வந்து நல்லா பூஸ்டப் ஆக தான் செய்யும், சரிங்களா. அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இப்போ வர ரொம்ப கொண்டு வராங்க. எக்ஸ்பைரி அன்னைக்கு வொலட்டிலிட்டி கம்மி பண்ணுறதுனால ட்ரேட் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ ஓகே, இதுதான் நான் இது உங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்றேன். உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு இமீடியட் சப்போர்ட் வந்து 52,300 நின்றுட்டு இருக்கு. ஸோ அகைன் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஓஏ சேஞ்ச் ஆகலாம். அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இன்னும் மந்த்லி தான், இன்னும் அடுத்த மாதம் தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வரப்போகுது பார்த்தீங்களா, 24th டிசம்பர். ஸோ இந்த 1 மந்த் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஹோல்ட் பண்ணி வைக்கனாலும் உங்களோட ஓஏ சேஞ்சஸ் பார்த்து ஹோல்ட் பண்ணி வைங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே,
நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெண்ட் லைன்லாம் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன், எப்படி ட்ரெண்ட் லைன் கொடுக்குறது, எப்படி போடுறது, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே நான் திரும்பி வீடியோ பார்க்க வரமாட்டீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீரோ ஹீரோ வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதை நீங்கள் டெக்னிக்கலாக நல்லா பார்த்து ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் மொமெண்டம் பார்க்க நீங்களே ஒரு புது 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 இடத்துல ஹீரோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. 230 ஒரு மொமெண்டம் கிடைக்கும், 240 ஒரு மொமெண்டம் கிடைக்கும், 250 3 o'clock அந்த மாதிரி மொமெண்டம் கிடைக்கும் போது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அது வந்து ஓன் ரிஸ்க் வந்து நீங்கள் நல்ல ட்ரெயின் பண்ணக்கப்புறம் சூஸ் பண்ணணும். ஏன்னா லாஸுக்கான இது கிடையாது, ப்ராஃபிட்காக மட்டும்தான். அடுத்து இஎம்ஐ இண்டிகேட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. நான் போட்ட முக்கவாசி வீடியோ ஃபில்டர் பண்ணி தான் போட்டிருக்கேன். எது முக்கியமோ கசகசன்னு போடாமல் போட்டிருக்கேன். அதை பார்த்து உங்களுக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.